புருஷனுக்கு நெருக்கமானது தொல்லை கொடுக்குமா? நெருக்கமானதுன்னா பொருள் இல்ல, உறவு உறவு. அதுதான் மாமியாரு. அவங்க வேலைக்காரியா இருந்தாலும் சரி, ராணியா இருந்தாலும் சரி, மாமியார் மாதிரி தான் நடந்துப்பாங்க. கொடூரமா, பயங்கரமா, ஆபத்தானவங்களா, பயமுறுத்துற மாதிரி. அதாவது மருமக வீட்டுக்குள்ள வந்த உடனே மாமியாருக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் எல்லா மாமியாரும் மருமகளை வெறுக்கதான் செய்யறாங்க தெரியுமா? அப்புறம் சில மாமியார் மருமகளை கொலையும் பண்ணுவாங்க. ஆனா ஏமா அப்படிப்பட்ட சாதாரண மாமியார்லாம் இல்ல. அவங்க பெரிய மாமியார், ரொம்ப பெரிய மாமியார். அப்புறம் அவங்க எப்பவாது கொள்ற ஆள்லாம் இல்ல. என் அம்மா தினம் கொலை பண்றவங்க. எனக்கு தெரியும். இந்த மாதிரி மாமியார் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? எந்த மாமியார் நம்மள கொலை பண்ண பாக்குறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க? மொரட்டு மாமியார். அவங்க என்ன நினைப்பாங்க? மருமக வந்துட்டா, இனி நம்ம பையனை காலி பண்ணிடுவா. ஆனா நான் உன் மாமியாருக்கு, ஓ மாமியார் இல்ல, ஏன் மாமியாருக்கு நம்பிக்கை கொடுப்பேன். உன் மக ரொம்ப நல்லவன், நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, அவ உங்க பையனை நல்லா பாத்துப்பான்னு நம்பிக்கை கொடுப்பேன். அப்புறம் பாரு, அவங்க என்ன விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நல்லா பாத்துப்பியா? உண்மையிலேயே பாத்துப்பியா? நீ சொல்லு, நீ என்ன பாத்துப்பியா? தாலி கட்டி குங்குமம் வச்சப்ப வாக்கு கொடுத்தியே, அத காப்பாத்துவியா? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்க, அரியணையில உட்காரவை இல்ல வைக்காத. ஆனா உன் தலைமையில உட்கார வச்சு கொண்டாடுவியோ கொண்டாட மாட்டியா? எனக்கு முன்னாடியே உனக்கு தான் தலை சுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உட்கார்லையே, நீ சாஞ்ச, அப்புறம் தான் நான் சாஞ்சேன். என்ன விழ வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். என்ன விழ வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்ப சொல்லிட்ட, இனி எப்பவும் சொல்லாத. உன்னை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ தடவை நான் என்னோட உயிரையே பணையம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? இதுக்குதான் என்ன விழ வச்சியா? என்ன தூக்கணும்னு அப்படி பண்ணிருக்கேன். திருட்டு பையன். அதுக்கு எதுக்கு நான் அப்படி பண்ணணும்? கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆனா காதல் பண்ணலையே. காதல் சடங்கை இப்ப நிறைவேற்றிடுறேன். இந்த காதல்ன்ற விஷயம்லாம் சந்திரகாந்தா கிட்ட நடக்காது. காதல் வித்த நடந்துருச்சு. ஆகா, நான் சர்பத்துக்குள்ள உண்மையை பேசுற மருந்த சேர்த்தனா இல்ல காதல் மருந்து சேர்த்தனா? ஐயோ, உமா, நீ என்ன பண்ண? ஐயோ, நானும் என் அரகுர மந்திரமும் ஒருவேளை நான் தவறுதலா 2 கோப்பையிலையும் மருந்த கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது?
என்ன பண்றது? சந்திரகாந்தா இப்ப சுய நினைவில் இல்லையே. ஒருவேளை வீராவோட காதல் வித்தை பழிச்சிருச்சுன்னா இல்ல நான் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றது? வீராவை மயங்கி விழ வச்சிடலாம். அக்கும் பக்கும் அக்கும். ஐயோ என்ன நான் இப்படி பண்ணிட்டேனே. இப்ப சந்திரகாந்தெல்லாம் மயங்கி விழுந்துட்டா. நல்ல வேலை எதுவும் நடக்கல. ஆனா என்னால சந்திரகாந்தாவோட ஒரு நாள் இப்படி வீணா போச்சே. இல்ல இல்ல நாம இப்படி போயிடக்கூடாது. நாம போனதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா ஆனா இப்போ உள்ள எப்படி போறது? என்ன பண்றது? இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஒருவேளை வீரா ஏதாவது செஞ்சா சந்திரகாந்தா கத்துவா. அப்ப டபக்குன்னு உள்ள புதர் வேண்டிதான். போய் வீராவை பிடிச்சிருவேன். அப்பா சந்திரகாந்தா நான் தூங்க மாட்டேன். ஐயோ தூங்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் தப்புதான். இன்னைக்கு அவளோட கதைய கண்டிப்பா நான் முடிச்சிடுவேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். வீரா கிடைச்சிட்டானா எனக்கும் சந்தோஷம், ராணி ஐராவதிக்கும் சந்தோஷம். இது மணமகன் மணமகளோட அறை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த சம்பாவைய தடுத்து நிறுத்துவ? சம்பாவா இருந்தா என்ன, ரம்பாவா இருந்தா என்ன? உள்ள யாரும் போக கூடாது. வழிய விட குண்டா. இல்ல யானையா இருக்க உன்ன பூனை ஆக்கிடுவேன். என்ன பார்த்தா நீ யானைன்னு சொன்ன? எனக்கும் மந்திரம் எல்லாம் தெரியும். உன்ன நான் குரங்குல இருந்து குளவி ஆக்கிடுவேன். அப்படியா? நீ ஏன் மேலேயே மந்திரத்தை பயன்படுத்துவ? சரி மந்திரத்தை சொல்லு. நான் நினைச்சா உன்னையே நிரந்தரமா அழிச்சிடுவேன். ஏன் இப்படி தலைவலிக்குது? போ, இதை வீராவுக்கு கொடு. அதுக்கப்புறம் பாரு, அவன் உண்மை மட்டும்தான் பேசுவான். அதுக்கப்புறம் நேத்து என்ன நடந்துச்சு? இல்ல இல்ல அப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆனா நேத்து என்ன நடந்துச்சு?